ஓகே, அது ஃபிசிக்கல் எஃபோர்ட்டாவே இருக்கட்டும். அப்ப நீங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணி, ஏன்னா நேத்துல இருந்து அந்த பொண்ணு டவுனா இருக்கும். நான் அகைன் சொல்றது என்னன்னா, நேத்து வந்து அந்த ஃபிளிப் பண்ற அந்த மேட்ச் பாக்ஸ் ஃபிளிப் பண்ற டாஸ்க்ல அந்த போல்ட்ல பாரு வந்து பண்ணலன்றத எல்லாருமே அங்க வந்து டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு பாரு அங்கங்க உட்காந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. லைவ்ல இது வந்துச்சு, 1 hourல வரல. கெமி கிட்ட உட்காருவாங்க, துஷார் கிட்ட உட்காருவாங்க, வியானா கிட்ட உட்காந்து நேத்து பாரு தோத்துட்டாங்க. ஏங்க அது குரூப் ஆட வேண்டிய கேம் தாங்க. அதே சமயத்தில் இண்டிவிஜுவல் எஃபோர்ட் போட்டு ஆடும்போது அந்த குரூப் வின் பண்ணுதா இல்லைன்றது இருக்கும். பாரு எஃபோர்ட்டே போடலாங்கிற மாதிரி நேற்று எல்லாரும் பேசுவாங்க. அப்போ அந்த பொண்ணு அது சிரிச்சிட்டே சொல்றதுனால அந்த பொண்ணோட வழி உங்களுக்கு புரியலையா, இல்லை அதே நீங்கள் வெப்பனை கையில் எடுத்துக்கிறீங்களான்னு தெரியல. நான் எஃபோர்ட் போட்டேன் வெளில வரும்போதே வந்து அது எல்லாருமே இப்போ வந்து டாஸ்க் ஓகே என்னோட எஃபோர்ட் போட்டேன், ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களை டிமோட்டிவேட் பண்ணக்கூடாதுன்றது இருக்கும். அவங்க போட்டாங்க ஆனால் முடியல, இட்ஸ் ஓகே அப்படின்னு அந்த ஒரு குரூப்பாக பண்ணணும். அதுதான் வந்து ஒரு ஹியூமன் பிஹேவியர் கைண்டாக வந்து அந்த ஒரு சாஃப்டாக கொண்டு போகிறதுக்குன்னா பொண்ணு வெளில வரும்போது யாருமே அது ஒரு மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு எல்லாம் இருந்தீங்க. அப்போ அதில் அந்த பொண்ணுக்கு அஃபண்ட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் வெளில வரும்போது எல்லாரும் அப்படி சொல்லும் போது இன்னைக்கு துஷாரும் அந்த கேமை வின் பண்ணாம தான் வந்தார். வினோத் வெஸ் துஷார்னு வரும்போது அப்போ நான் வந்தோடனே நீ வந்தோடனே எல்லாருக்கிட்டே சாரி கேட்டடா, அவன் மேபி நானும் நேற்று அப்படி கேட்டு இருக்கணுமோ, ஏன்னா நான் கேட்கலான்னு வந்தா கூட வரதுக்கு முன்னாடி எல்லாரும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு கெமி பேர் தான் வின் பண்ணியிருப்பான்னு ஒன்று சொல்லும் போது நாங்கள் எஃபோர்ட்டே போடாத மாதிரி ஒன்று இருக்கு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன் தெரியுமா அந்த எஃபோர்ட்னா. நான் ஆல்ரெடி சொல்கிறேங்க, அந்த ஃப்ளிப் பண்ணுறது ஈஸி கஷ்டம்லாம் கிடையாது. அது ஒரு நேக்கு ட்ரிக் இருக்கு. கேரம் போர்டு ஆடுறவங்களுக்கு அது நல்லா வரும். அதே மாதிரி இந்த லோக்கலாக இந்த கல்லாங்கோல் ஆடுறாங்கல்ல, இந்த பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து அந்த கல்லாங்கோல் ஆடுறது, கேரம் போர்டு ஆடுறது, அந்த கில்லி ஆடுறது, இவங்களுக்கு அது கரெக்டாக வரும். வினோத் அப்படிப்பட்ட ஆள் தான். அவர் கேரம் போர்டு அந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணிடுவார். எஃப்ஜே நம்மளுக்கே தெரியும் ரவுடி, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமலாம் இருக்க மாட்டார், வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேஷன்ஸும் வேணும், இல்லைன்னு சொல்லலை. பாரு கிட்ட அந்த பேஷன்ஸ் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அந்த டெக்னிக்கு நேக்குன்றது வினோத்துக்கோ தெரியும், எஃப்ஜிக்கோ தெரியும். அப்படின்னும் போது அவங்க ஆனால் கஷ்டப்பட்டு அவங்க அந்த எஃபோர்ட்டை போட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் எனக்கு சோறு கிடைச்சா என்ன, என் டீம் கிடைச்சலன்னா எனக்கு என்ன அப்படின்னு ஆடல. அட்லீஸ்ட் அவங்கள ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்காக அவங்க எஃபோர்ட் போடணுன்றதுல அவங்க தெளிவாக தான் போட்டாங்க. அவங்களால முடியல, அப்போ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிற இடத்துல அங்கே யாருமே இல்லை. அந்த பொண்ணு அஃபன் பண்ணுற மாதிரி, அந்த பொண்ணு வெளில வரும்போதே ஒரு மாதிரி பேசணுன்னு அந்த பொண்ணு டவுன் ஆயிடுச்சு. கெமி போயிருந்தா வின் பண்ண, நீங்கள் அந்த பொண்ணு பண்ணலாங்கிறத கூட பேசினா தப்பு இல்லை. இவ போயிருந்தா வின் பண்ணியிருப்பா, அவ போயிருந்தா வின் பண்ணியிருப்பான்னு நீங்க பேசுறது இருக்குல்ல. ஆல்ரெடி நொந்து நூடுல்ஸ் இருக்கு அந்த பொண்ணுக்கு, அது இன்னும் அஃபண்ட் ஆகணும்னு அந்த பொண்ணு அந்த ஆதங்கத்தை எடுத்துட்டு வந்தா இந்த கமருதீன் இவன் இருக்கான்ல, இந்த இவனை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவன் இருக்காள், அவங்ககிட்ட வந்து இல்லடா நான் போட்டேன்டா, நான் யாருமே அதை கன்சிடர் பண்ணல, நான் என்ன வேல்யூவே பண்ணல, என்னோட எஃபோர்ட்னும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 3 மேட்ச் பாக்ஸ் போட்டதே பெரிய விஷயம். ப்ரெஷர்ல அண்டர் ப்ரெஷர்ல அந்த பொண்ணு ஆடிச்சு. போடுறது கூட அங்கே விஷயம் இல்லைங்க. அந்த இடத்துல போய் நிற்கிறோம்ல, அது செம்ம ப்ரெஷர் இருக்குங்க. ஃபிசிக்கல் எஃபோர்ட்டுன்றது எந்த அளவுக்கு ப்ரெஷரோ, மென்டல் எஃபோர்ட் அதை விட டபுள் மடங்கு ப்ரெஷர். அந்த பொண்ணுக்கு அன்னைக்கான அந்த கேமில் அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. ப்ளஸ் இதில் தோத்துட்டா வீடியோ நம்மளை கார்னர் பண்ணுவோன்ற பயமும் இருந்துச்சு. இதை கெமி தோத்துட்டா இட்ஸ் ஓகேன்னு எடுத்துக்கிற அதே கும்பல், ரம்யா தோத்துட்டா இட்ஸ் ஓகேன்னு எடுத்துக்கிற அதே கும்பல், பாரு தோத்துட்டா பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. இதை தான் வந்து அந்த சி ஷேப்லலாம் அந்த ஷேப் டாஸ்க் ஒன்று, அந்த வளைந்து